ஜி.கே. சுரேந்திரநாத் உங்களை போன்றே ஒரு கதையை எழுதியிருப்பாங்க. மனைவி சண்டையிட்டு அவளுடைய பிறந்த வீட்டுக்கு போயிடுறா, கணவன் மட்டும் வீட்டுல தனியா இருக்கான். இப்ப மனைவியினுடைய டைரி கிடைக்குது. இந்த டைரியில் கண்டிப்பான முறையில் தன்னை திட்டித்தான் இவள் ஏதாவது எழுதியிருப்பாள்னு மனைவியினுடைய டைரியை எடுத்து படிக்கிறாங்க. முதல் வரியை அதில் இப்படி ஆரம்பிக்கிறார்: விடுமுறை நாட்கள் என்றால் உனக்கு வீட்டில் இருப்பது, எனக்கோ உன்னோடு இருப்பது. எல்லோரும் வெளியே செல்வதற்காக அழகுபடுத்திக் கொள்வார்கள், நானோ உன்னோடு வரும்போது மட்டும்தான் அழகாகிறேன். நான் எப்பொழுதுமே ஒல்லியாக இருக்கவே ஆசைப்படுகிறேன், அப்பொழுதுதானே உன் கைக்குள்ளேயே நான் இருக்க முடியும். நீ தாமதமாக வீட்டுக்கு வந்தால் நான் உன்னோடு சண்டையிட மாட்டேன். சரியான நேரத்தில் நீ வீட்டுக்கு வந்தால் கூட எனக்கு இத்தகைய அன்பை நீ கொடுப்பதே இல்லை. தாமதமாக வந்து நீ கொடுக்கும் அன்பு அலாதியானது. சமையலறையில் நீ வந்து தொந்தரவு செய்தால் நான் கோபித்துக் கொள்ளவே மாட்டேன். நீ தொந்தரவு செய்யும் அத்தனை நாட்களிலும் சமையலின் ருசி அதிகமாக இருக்கிறது. நானும் உன்னை தொந்தரவு செய்வேன், நீயும் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும்னு அந்த டைரியில் எழுந்தது. அவனையும் அறியாமல் அவனது கை அலைபேசியில் அவன் மனைவியின் எண்ணை அழுத்தியதுன்னு ஜி.ஆர். சுரேந்திரநாத் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க.